இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தர பக்கா வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இந்த திட்டம் பற்றிய விரிவான விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம். கலைஞர் கனவு இல்லம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வெப்சைட்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. குடிசைவாசிகளுக்கு நிரந்தர வீடுகள் கட்டும்படி 1975 ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி முயற்சியாக தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து குடிசை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை அடைவதற்காக 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் குடிசைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகள் அமைப்பதற்காக நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசைகள் தொடர்ந்து இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே 2030 ஆண்டுக்குள் குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க கலைஞர் கனவு இல்லம் என்ற புதிய திட்டம் கிராமப்புறங்களில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2024-2025 ஆண்டில் 1 லட்சம் வீடுகளுக்கு ரூபாய் 3,50,000 மதிப்பில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு தரவுத்தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியானவர்கள். அவர்கள் வீட்டு தளத்திற்கான பட்டா அல்லது உரிமை ஆவணத்தை வைத்திருந்தால், ஆட்சேபனையற்ற புறம்போக்கில் வசிக்கும் குடும்பங்களுக்கு உரிமையை முறைப்படுத்தியவுடன் வீடு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வீடு இல்லாதவர்களுக்கும் வீடு கட்ட இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வீட்டின் குறைந்தபட்ச அடுக்கு பகுதி சமையலறை உட்பட 360 சதுரடியாக இருக்கும். அதில் 300 சதுரடி ஆர்சிசி குறையால் மூடப்பட்டிருக்கும். மீதமுள்ள 60 சதுரடி ஆர்சிசி அல்லது வேறு எந்த வகை குறையாக இருக்கலாம். பயனாளியின் விருப்பப்படி தீப்பிடிக்காத பொருட்களுடன் அமைக்க வேண்டும். ஓலைகள் மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் தாள் கொண்ட கூரை எந்த சூழ்நிலையிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதிகளில் பயனாளிகளின் விருப்பப்படி கூரை அமைக்கலாம். செலவு குறைந்து மற்றும் விரைவான கட்டுமான தொழில்நுட்பங்கள் அனுமதிக்கப்படும். வீடுகளை பயனாளியால் கட்டுவது நல்லது. பயனாளிகள் வயதாகிவிட்டாலோ அல்லது வேலைகளை செய்ய முடியாமல் இருந்தாலோ இது விற்பனையாளர்கள் அல்லது வசதியாளர்கள் மூலம் கட்டித்தரப்படும். பயனாளிகளுக்கு டிபிடி மாதிரி மூலம் பணம் செலுத்தப்படும். அதாவது டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஆதார் கார்டு கூட இந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஊரில் இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரைக்கும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.